எல்லாரும் ரொம்ப நாளாக கேட்ட குழம்பு மிளகாய் தூளோட மெஷர்மெண்ட்ஸ் தாங்க இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். என்னென்ன அப்படிங்கிறத ஒரு பேப்பரில் எழுதி கடைசியில் வந்து வச்சுருக்கேங்க. அதை செக் பண்ணிக்கோங்க. 1 கிலோ கொத்தமல்லி, 1/2 கிலோ விரலி மஞ்சள், 1/4 கிலோ பச்சை கடலைப்பருப்பு, 1/4 கிலோ உளுத்தம்பருப்பு, 1/4 கிலோ பாசிப்பருப்பு, 1/4 கிலோ துவரம்பருப்பு, அரிசி 1/4 கிலோ, பெருங்காய கட்டி வந்து 100 கிராம், மிளகு 100 கிராம், வெந்தயம் 50 கிராம், கடுகு 50 கிராம், சீரகம் 50 கிராம், வரமிளகாய் 2 கிலோ. 1 கிலோ கொத்தமல்லிக்கு 2 கிலோ வரமிளகாய்ங்க. இது எல்லாமே வறுக்கறதுக்கு 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே கொட்டி வெயிலில் வந்து நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. நாங்கள் விறகடுப்பில் தாங்க வறுக்கிறோம். ஒரு பொருளையும் நீங்கள் கேஸ் அடுப்பில் வறுத்திங்கன்னா அடுப்பை எடுத்து கீழே வச்சுக்கோங்க. ரொம்ப நேரம் ஆகும். இந்த மாதிரி ஒரு பொருளையுமே வந்து நல்லா செவக்க வறுத்து எடுத்து பெரிய சாக்கு, மஞ்சி சாக்கு பிரித்து போட்டு அதில் கொட்டி ஆற வச்சுருவோங்க. அரிசி இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கோங்க. அரிசியும் பச்சை கடலைப்பருப்பும் நம்ம வந்து குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணும்போது குழம்பு வந்து நல்லா தடிப்பமாக வருங்க. கருவேப்பிலை ஆல்ரெடி பொரிச்சு காய வச்சு எடுத்து வச்சுருந்தாங்க, அதையும் வறுத்து எடுத்துக்கிறேன். பெருங்காய கட்டி வந்து வெயிலில் வைக்கும்போது உருகிருங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு வறுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா தாங்க மிஷினில் கொடுத்து அரைக்கும்போது சூப்பராக வருங்க. மிளகாயை மட்டும் வறுக்கும்போது கொஞ்சம் விளக்கெண்ணெய் ஊற்றி வறுத்துக்கோங்க, இந்த நெடி வராதுங்க. அப்படி இல்லைன்னா உப்பு போட்டு வறுத்துக்கலாங்க. எல்லாமே வறுத்து நான் காம்போடு தாங்க வறுத்து எடுக்கிறோம். அதையும் ஒரு சாக்கில் கொட்டிக்கோங்க. எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய மிஷினில் மஞ்சளையும் மிளகாயும் வந்து இடித்து கொண்டு சொல்லிடுவாங்க. அதனால் சில பக்கம் நீங்கள் எப்படி அதுக்கேற்ற மாதிரி இடித்து கொண்டு போயிருங்க. இடித்து கொண்டு போனதுக்கப்புறம் இந்த மாதிரி அரைச்சி கொடுத்துட்டாங்க. மொத்தமாக 5 கிலோ வந்ததுங்க. நாங்கள் 1.5 லிட்டர் விளக்கெண்ணெய் ஊற்றி பிணைஞ்சி வச்சுருவாங்க. பிணைஞ்சி இந்த மாதிரி ஒரு பக்கெட்டில் போட்டு அமுத்தி வச்சுருவாங்க. சூப்பராக இருக்குங்க. செட்டிநாடு ஸ்டைலில் இருக்குங்க. ஒரு குழம்பு பொரியல் எதுக்கு வேணாலும் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் கமெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு. இதாங்க மெஷர்மெண்ட்டு. ரொம்ப நன்றிங்க.